அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 20ல் இருக்கோம். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் செட்ஸ், அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ், இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கான கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க, அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. 3000 ப்ராப்ளம் புக்லெட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்யூஷனோட 10 யூனிட்டுக்கு போட்டிருப்பேன் MCQ ஃபார்மேட்டில். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் அதை பார்த்துட்டு போனால் போதும். அந்த புத்தகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதை ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நான் சப்ஜெக்டே படிக்கலை, லாஸ்ட்டு 10 நாள் படித்து என்னால் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றவங்க ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான். ஓகே, நான் சப்ஜெக்ட் படிக்கலை, ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிக்காமல் இருந்தேன். பட் இந்த லாஸ்ட் 10 டேஸில் நான் படித்து பாஸ் பண்ணணும் சார், எனக்கான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, அந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக வாங்குங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு வேறு லெவலாக சப்போர்ட் பண்ணும், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஒரு சிங்கிள் புக்லெட் வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா என்னோடய MCQ புக்லெட் தான். ஸோ அந்த புக்லெட்டை இமீடியட்டாக வாங்கிக்கங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். கன்சிடர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இது வந்து ஒரு முன்னோட்ட வீடியோ, அதாவது ட்ரைலர் மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இது போல் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், அதுக்கான டெஸ்ட் கொஷின் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி 20 டேஸில் நான் பிஜிடிஆர்பி செஷனை முடிச்சிட்டேன். இருக்கிற டேஸில் நம்ம கிளாஸ் கொடுக்கலான்ட்டு தான் கொடுத்துட்டு வரேன். ஓகே, டெஸ்ட் கொஷின்ஸ் நிறையா கொடுக்க போகிறோம். ஸோ ரெகுலராக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ரெண்டாவது ஒரு PDF கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த PDF பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் PDF. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான புக்லெட் நான் ஷோ பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட்டை வாங்கிக்கலாம். பட் 3000 ப்ராப்ளம் புக்லெட்ன்றது மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த கொஷினுமே வராது, அந்தளவுக்கு கொஷின் செட்டிங்கை ரெடி பண்ணியிருப்பேன். இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். கன்சிடர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் 3x1 + 2x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் x1 + 2x2 ≤ 8, 2x1 + x2 ≤ 8 for x1 x2 ≥ 0. நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொண்டு போனால் கிராஃபிக்கல் மெத்தடில் போடலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் ரெண்டுமே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு x1 = 0, x2 இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இந்த லைனுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சு வச்சு இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். 0,0, 0,4, 4,0, 8/3, 8/3 இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ 0,0, 0,4, 4,0, 8/3, 8/3 இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த 4 பாயிண்ட்ஸில் இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ரீச் பண்ணணும். எப்படி சார் இது டக்குன்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னர் பாயிண்ட்ஸில் எல்லா கார்னர் எட்ஜஸும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இது வந்து க்ளோஸ்டு கார்னராக இருக்கும் இந்த ஃபீஸபிள் ரீஜனில். அதுபோல் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, x1 + 2x2 ≤ 8, 2x1 + x2 ≤ 8, இதில் ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பாருங்கள், இது 24/3 வரும். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூக்கு 8க்கு ஈக்குவல் ஆகிடும். சார் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் சார் வரும், நத்திங் ராங். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் டயக்ராம் போட்டு பாருங்கள், இது வந்து க்ளோஸ்டு ரீஜனாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபீஸபிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 8/3, 8/3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளர் ஆஸ் அ நோ பாசிட்டிவ் ரெடியூஸ் கான்ஸ்டன்ட். த வாட் டஸ் இட் இண்டிகேட்? அதாவது ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் வந்து நோ பாசிட்டிவ் ரெடியூஸ் காஸ்ட் இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் வந்து ஆப்டிமலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். நெக்ஸ்ட், இன் LPP the maximize z = 5x1 + 4x2 subject to the condition x1 + x2 ≤ 5 and x1 + 2x2 ≤ 8 when x1, x2 ≥ 0. The reduced cost x2 is 0 while x2 is non-basic solution இருந்தால், சப்போஸ் என்னுடைய x2 வந்து non-basic feasible solution இருந்து அந்த x2 காஸ்ட் வந்து 0 ஆகுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஆவாக இருக்கும் அப்படின்னா மல்டி ஆப்டிமல் சொல்யூஷனாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B கரெக்ட். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இது போல் கொஷினில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது போல் நிறைய கொஷின்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மொத்தம் 7000 கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகிறோம். அப்போ ஒரு கொஷினாச்சும் மிஸ் ஆகுமா? 110 அடிச்சுட்டு வருவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த டேல் ஆஃப் த ப்ரைமல் மேக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸாக இருந்தால் மினிமம் போட்டுக்கணும். இது <= கன்ஸ்டன்ட், <= கன்ஸ்டன்ட் போட்டுக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள், மேக்ஸாக இருந்தால் மினிமம் போட்டுக்கணும் இல்லைங்களா? அப்போ எது வரும் பாருங்கள், B transpose into Y, மினிமமாக B transpose into Y, A transpose into Y <= C, ஏன்னா இது <= and Y <= 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கரெக்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது <= கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது. இது மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க, இது மினிமைஸ் கொடுத்துட்டு இந்த C transpose into Yன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது தேவையில்லாத கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த B transpose தான் நம்ம Y இதில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கங்க, தப்பு பண்ணிட்டு வந்துடாது. ரொம்ப குருஷியல் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குருஷியல். இந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள்,
த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிளை வந்து என்னுடைய கன்ஸ்டன்ஸ்குள்ளே ஈக்குவாலிட்டி ஏரியா நம்ம ஆட் பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இம்ப்ளை ஆகும். ஒன்று வந்து அந்த கோஎஃபிஷியன்ஸோட மேட்ரிக்ஸ் மல்டிபிள் வித் வெக்டரையும் மைனஸ் ஸ்லாக் வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறது வித் இந்த அவுட்புட் வெக்டர். அதே போல் அதனுடைய டிரான்ஸ்போஸ்க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா சி கரெக்ட். ஓகே, இதில் நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கும் போதே ஒரு சில ஐடியாஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் பார்த்தோன்னே டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். In a simplex, if a pivot leads to same basic feasible solution, repeating the with no improvement. Okay, repeat ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த phenomenon is called என்ன cyclic. ஸோ உங்கள் அந்த பிவட்டில் லீட்ஸ் டு சேம் பேசிக் feasible solution ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃபினாமினை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சைக்கிளிக்னு சொல்லுவோம். அடுத்து the primal is infeasible, the dual is நவா இருக்கும். எய்தர் infeasible or bounded, ரெண்டுமே இருக்கலாம். பவுண்டட் மட்டும் அன்பவுண்டடும் இருக்கலாம், இல்லை இன்ஃபீஸபிளாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் the phase 1 of a 2-phase simplex method aims to நான் சொல்லிக்கோங்க மினிமைஸ் ஆர்டிஃபிஷியல் காஸ்ட் சம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ரொம்ப முக்கியம், இது நம்மளுக்கு தெரியும். அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபேஸ் 1 ரீச் பண்ணுறோம் அப்படின்னாவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுடைய காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் த ப்ரைமல் ஆஃப் த ப்ராப்ளம் நான் இந்த ப்ரைமல் கொடுத்துட்டாங்க, என்னுடைய டொயல் நான் கேட்குறாங்க. ஸோ மினிமைஸ் தான் மேக்ஸிமைஸு, இங்கே ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் தான் இருக்குது, அப்போ 3y வந்துடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸ் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ நியூ இன்ட்ரடியூசிங் வேரியபிள் தான் y. ஓகே, சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் அ மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம் அன்பவுண்டட் அப்படின்னா தென் தேர் எக்ஸிஸ்டட் டி கிரேட்டர் தென் 0 சச் தட் வித் ஏடி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 சி டிரான்ஸ்போஸ் டி வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் செட்டிங் நல்லா பார்த்துக்குங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவேன். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் என்ன பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க 3000 புக்லெட் ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கொரியர் வர மாதிரி நான் பண்ணிவிடுவேன். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ 7000 ப்ராப்ளம்ஸ் வந்து கொஷின் ப்ராக்டிஸோடு நம்ம எக்ஸாம் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎன் செட்டுக்கான ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலவங்க வந்து அவங்களுடைய நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றத எனக்கு நோட்டிஃபை பண்ணியிருந்தீங்க. ஸோ பண்ணாதவங்க இமீடியட்டாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாமல் எனக்கு நோட்டிஃபை பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லா லிஸ்ட்டும் நான் நோட் பண்ணிக்க வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு அது வேறு லெவலாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இமீடியட்டாக இப்போது காலேஜ் டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. காலேஜ் டிஆர்பி புக்லெட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த புக்லெட் வாங்கி அந்த புக்லெட் படிங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த 10 MCQஸே உங்களுக்கு போதுமானது. அதில் என்ன தேர்வு சேர்க்கணும்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இதை மட்டும் தான் சேர்க்க போகிறேன். எம்சிக்யூஸில் டிஎன் செட்டுக்கு பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ் அப்படியே சேர்க்க போகிறேன். ஏன்னா சிலபஸ் வைஸ் எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து 50 மார்க்குக்கு தனியாக எம்சிக்யூ புக்லெட் அதை வாங்கிக்கங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு தனி புக்லெட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். அந்த புக்லெட் வந்து ஈவினிங் உங்களுக்கு வந்து புக்லெட்டை ஷோ பண்ணிடுவேன். இமீடியட்டாக அந்த புக்லெட் வாங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் படிங்க. கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்கும். சார் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுமா சார்? ஓரளவுக்கு தள்ளி போகலாம், பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இருக்கிற டைமில் நம்ம படிப்போம். தள்ளி போனால் நமக்கு சந்தோஷம் தான். ஓகே, ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம ரெகுலராக பார்ப்போம். யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டிஎன் ரிசல்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ ரிசல்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அந்த அப்டேட்டை கொடுங்க. நன்றி.